அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு 60 வருடங்களுக்கு பிறகு வரும் மிக முக்கிய அமாவாசை. அதிசயம் ஆனால் உண்மை. அந்த வகையில் ரிஷபராசினியர்கள் இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா நீங்கள் இன்றைய நாளில் தவிர்க்க வேண்டிய 7 விஷயங்கள் என்ன, இதை செய்தால் உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாத அம்மன் வழிபாட்டிற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி என தெய்வங்கள் அவதரித்த கொண்டாட்டத்திற்குரிய ஒரு மாதமாக தான் கருதப்படுவது இந்த ஆவணி மாதம். மங்கள நிகழ்வுகள், விரதங்கள், திருவிழாக்கள் என பக்தியுடன் கொண்டாட்டங்களும் துவங்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்துள்ளது. அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து மங்கள நிகழ்வுகளை, விசேஷங்கள் மற்றும் விழாக்கள் வரவேற்கும் ஆவணி மாதம் பிறந்துள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை இந்த ஆவணி மாதம் அமைகிறது. இந்த மாதத்தை தமிழில் மடங்கள், கார் என்ற பெயர்களாலும் அழைக்கிறார்கள். அதாவது மழைக்காலத்தின் துவக்க மாதமாக இந்த ஆவணி மாதம் கருதப்படுகிறது. சிவபெருமான் தனது திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்திய மாதம் என்பதால் ஆவணி மாதம் சிவபெருமானை வழிபடுவதற்கு மாதமாக கருதப்படுகிறது. ஆவணி முளைக்கட்டு திருவிழா பல கோவில்களில் மிகவும் விசேஷமாக நடத்தப்படுவது உண்டு. இந்த ஆண்டு ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் எந்தெந்த நாளில் வருகிறது என்று பார்க்கும்போது இந்த ஆவணி மாதத்தினுடைய முதல் விசேஷமாக ஆவணி அமாவாசை அமைகிறதுங்க. அதாவது அமாவாசை என்பது முன்னோர் வழிபாடு மற்றும் இறை வழிபாட்டிற்கான ஒரு நேரமாகும். அந்த வகையில் இந்த ஆவணி அமாவாசை இந்த ஆண்டு எப்போது வருகிறது, அன்று இந்த 7 விஷயங்களை மறந்தும் செய்து விடாதீர்கள். அது என்ன விஷயம் என்று பார்க்கும்போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, தானங்கள் வழங்குவது, மந்திர ஜபம் செய்வது ஆகியவை மிகுந்த புண்ணிய பலன்களை தரக்கூடியதாகும். இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. இந்த ஆவணி மாத அமாவாசை இந்த ஆண்டு எப்போது வருகிறது, இந்த நாளுக்கு என்ன சிறப்பு, இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை தவிர்ப்பதால் முன்னோர்களின் சாபங்கள் ஏற்படாமல் தவிர்ப்பதுடன் பித்ருதோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஆவணி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தில் அமாவாசை என்பது மிக முக்கியமான வழிபாடு மற்றும் விரத நாளாகும். அதிலும் ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலட்சத்திற்கு முன்பு வரும் அமாவாசை என்பதால மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் பித்ருதோஷத்திலிருந்து விடுபடுவதுடன் முன்னோர்களின் ஆசைகளும் கிடைக்கும். இதனால் ஆவணி மாத அமாவாசையை பிதோரி அமாவாசை என்று குறிப்பிடுவார்கள். இந்த நாளில் பெண்கள் துர்கா தேவியை வழிபட்டால் அவர்களின் கணவரும் பிள்ளைகளும் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் இந்த ஆண்டு ஆவணி மாத அமாவாசை ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் பகல் 12:54 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 23ஆம் தேதி பகல் 12:29 மணி வரை அமாவாசை திதி உள்ளது. இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது, பிராமணர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தானம் செய்வது, புனித நதிகளில் நீராடுவது ஆகியவை மிகுந்த புண்ணியம் தரும். அதே சமயம் மிக முக்கியமான 7 விஷயங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் துரதிர்ஷ்டத்தை வரவழைப்பதுடன் முன்னோர்களின் கோபம் மற்றும் சாபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஆவணி அமாவாசையில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் நீங்கள் நிச்சயம் ரிஷபராசினியர்களான நீங்கள் அசைவத்தை தவிர்க்க வேண்டும். அமாவாசை நாளில் பித்ருக்கள் நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். இதனால் அன்று உடல், மனம் ஆகியவை சுத்தமாக இருக்க வேண்டும். அதனால் இந்த நாளில் அசைவம், முட்டை, மீன், மது போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆத்மாக்களை அவமதிப்பதற்கு சமமானதாகும். இதனால் சைவ உணவுகளையே சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து நாமும் சாப்பிட வேண்டும். இதனால் அவர்களின் ஆசிகளை பெற முடியும். இரண்டாவதாக இந்த நாளில் சிரார்த்தம், தர்ப்பணம் ஆகிய சடங்குகளை தவிர்க்கவோ அலட்சியம் செய்யவோ கூடாது. இது மிகவும் தீமையான விளைவுகள் ஏற்படுத்தும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை தவிர்ப்பதால் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும். பெரிதாக பூஜைகள் செய்து வழிபட முடியாவிட்டாலும் அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் எளிமையாக வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும். முக்கிய
முக்கியமாக முக்கிய முடிவுகள் எடுப்பது, மங்கள பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை அமாவாசை நாளில் தவிர்க்க வேண்டும். தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், ருத்ராட்சம், எந்திரம் போன்ற பூஜை பொருட்கள் ஆகியவற்றை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் புதிய விஷயங்களை துவங்குவதும் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் அபசகுனமாக கருதப்படுகிறது. அதேபோல் 4வதாக அமாவாசை என்று கொண்டை கடலை, கீரை, பார்லி, முள்ளங்கி, சுரைக்காய், வெள்ளரிக்காய், பழைய உணவுகள், பாகற்காய் போன்ற உணவுகள் சாப்பிடுவதையும் சமைப்பதையும் தவிர்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இது முன்னோர்களின் ஆன்மாக்களை அவமதிப்பது போல் ஆகிவிடும். இந்துக்களின் நம்பிக்கையின்படி இந்த உணவுகளை அமாவாசையில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். 5வதாக அமாவாசை என்று ஆன்மீக சுத்தம், முன்னோர்களின் மரியாதை ஆகியவற்றை பாதுகாப்பது மிகவும் அவசியம். இதனால் இந்த நாளில் நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது, நம்மை அழகுபடுத்திக் கொள்ளும் செயல்கள் ஈடுபடுவது ஆகியன எதிர்மறை ஆற்றலை ஈர்ப்பதுடன் பித்ருதோஷத்திற்கு ஆளாக்கிவிடும். 6வதாக அமாவாசை என்று தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக எண்ணெய் தானம் செய்யலாம். இது பித்ருதோஷத்துடன் சனி தோஷத்தையும் போக்கும் நன்மைகளை தரும். இது முன்னோர்களை வழிபடுத்துவதற்கு உரிய நாள் என்பதால் மற்றவர்களின் கவனம் செலுத்தாமல் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகள் பெற முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் அமாவாசை நாள் முன்னோர்களுக்கு, சனி பகவானுக்கும் உரிய நாளாகும். இதனால் இந்த நாளில் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும். இந்த நாளில் துடைப்பம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இது மகாலட்சுமியின் கோபத்தை தூண்டக்கூடியதாகும். அதேபோல் இந்த நாளில் கோதுமை வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் வாங்கப்படும் பொருட்கள் நேரடியாக முன்னோர்களை சென்று சேரும் என்பதால் இது முன்னோர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கிவிடும் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த சூரியன் தற்போது 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 2இல் குரு, சுக்கிரன் இணைந்திருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. கொடுத்த கடன்கள் வசூலாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருப்பதால் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல பிள்ளைகளாலும் உறவினர்களால் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளா இன்றைய நாள் அமைய இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்புகள் உண்டு. கலைஞர்களுக்கு நல்வாய்ப்புகளும் ஆதாயமும் உண்டு என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பாராத பண வரவும் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.